தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கி சபை கூட்டத்தில் நம்ம தியானிக்க போகிற தலைப்பு வந்து சுவிசேஷம்னா என்ன, எது சுவிசேஷம், சுவிசேஷம் எப்படி சொல்லணும், அது சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி தேவை, அது சொல்லும்போது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். சுவிசேஷம்னா என்ன? ஓகே பிரதர் பவுல் இன்றைக்கி மெசேஜ், அதை தொடர்ந்து கேள்வி பதிலெலாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசுவோட உண்மையான சபையில் எல்லாரும் அன்போடு வாங்க என்று வரவேற்கிறோம். ஓகே, ஸோ ஐ மீன் இயேசுவோட சீஷத்துவ வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான விஷயம் வந்து சுவிசேஷம் சொல்கிறாங்க. ஸோ அது இல்லைன்னா அது நம்ம இயேசுவோட சீஷர்கள் சொல்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு இது கிடையாது. ஸோ அதுக்கு அது வந்து அதுக்கு எல்லாமே வந்து ஏசப்பா நமக்கு வந்து சொல்லி காமிச்சிட்டார், என்ன சொல்லணும், என்ன செய்யணும். ஸோ எல்லாமே ஏசப்பா வந்து காமிச்சிட்டாரு. ஸோ அதுலேருந்து தான் நம்ம எடுத்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் காஸ்பல்? ஸோ எப்படின்னா ஒரு முக்கியமான வசனத்தில், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தில் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலாம். மத்தேயு 6:33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஸோ இதுதான். ஸோ இங்கே தேவனுடைய ராஜ்யம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனுஷன் வந்து தேவனோட ராஜ்யத்தை தேடணும். ஸோ தேவனோட ராஜ்யம் எங்கே இருக்குன்னா அது வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மட்டும்தான் இருக்குது. அங்கே அது இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஏசப்பா தான் நமக்கு வந்து தேவனோட ராஜ்யத்தை வந்து கொண்டு வர்றார். ஸோ இயேசு வாய் திறந்து பேசிய வசனங்கள், அதை வந்து ராஜ்யத்துக்கான வசனங்கள். ஸோ அதுதான் வந்து சுவிசேஷம் சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். இது எல்லாருக்கும் வந்து அடிப்படையான விஷயம், எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கிற விஷயம். ஸோ ஏசப்பா ஃபஸ்ட்டு அந்த சுவிசேஷத்தை அவர் ஆரம்பிக்கும் போது, ஸோ மத்தேயு 4:15. மத்தேயு 4:15. தேங்க்யூ ஜீசஸ். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஸோ இதுதான் ஏசப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது முதல் பிரசங்கம். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பினால்தான் அது வந்து சுவிசேஷத்தோட இது ஸ்டார்டிங். மனம் திரும்பாமல் சுவிசேஷம் அது வந்து கிடையாது. ஸோ மன மாற்றம், உண்மையான தேவன் பற்றி தெரிஞ்சுக்கிறது பற்றி தான். நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், நம்ம யார், நம்மளோட அடையாளம் என்ன, நம்ம வந்து எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், இப்போ என்ன பண்ணணும், அது பற்றி எல்லாத்தையும் வந்து சொல்கிறது இது இயேசுவோட வாய்த்து பேசிய வசனங்கள். அது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஸோ அதை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ அதே மத்தேயுவில் 4:23. பின்பு இயேசு கலிலியா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். ஸோ அவர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணார், என்ன பண்ணுறாரு சொல்லி ஏசப்பா கிளியராக வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் டே இன் டே அவுட்டு நம்ம எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம அதை வந்து பண்ணணும், செய்யணும். அடுத்தது வந்து மத்தேயு 24:14. மத்தேயு 24:14. முடிவு புரிந்த நிலையிருப்பானா? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஆமென். ஆமென். ஸோ சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். ஆமென். ஏசப்பா பற்றி சொல்லியே ஆகணும். அப்படி அதுதான் வந்து உண்மையான இயேசுவோட சீஷரோட அடையாளம். ஆமென். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுறதுக்கு என்ன பண்ணணும்ன்றது தான் இப்போ நம்ம எனக்கு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சுவிசேஷம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுக்கான வசனங்கள்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மார்க் 13:10. மார்க் 13:10. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆமென். ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், முந்தணும். ஆமென். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் என்ன பண்ணேன், எப்போதுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும் சொல்லி அவர் ஏசப்பா வந்து பார்க்குறார். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ 28, 19, 20. மத்தேயு 28, 12, 19, 20. ஆமாம். அப்பொழுது இயேசு
சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஸோ ஏசப்பா சொன்ன வசனம் எல்லாமே நமக்கு கட்டளை. ஆமேன். ஸோ அது வந்து க்ளீனாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கட்டளை நிமித்தமாக தான் நம்ம அவரோட வசனத்தை எடுத்து நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லணும். ஆமேன். சொல்கிறோம். அதுதான் வந்து அந்த காஸ்பலோட ஒரு முக்கியத்துவம். மற்ற ஸ்டோரி புக் மாதிரி இல்லாமல் இது வந்து ரிசரல் ப்ரொஃபெட்டிக் வேர்ட்ஸ். ஓகே, எக்காலத்துக்கும் ஓகே மனுஷனை வந்து இடல் அடையாமல் அவனை ரட்சித்து பாதுகாத்து பரலோகத்துக்கு எடுத்துக்கு போகிற இதுதான் வந்து வழி. இதுதான் நானே வழியும் சித்தம் ஜீவனம் இருக்க ஏசப்பா வந்து இது பண்ணுவோம் சொல்கிற மாதிரி. ஸோ அவர் எப்படி சொல்கிறார், மனம் திரும்புகள். ஸோ மனம் திரும்புதல் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். அது இன்னைக்கு நான் பண்ணிட்டு நாளைக்கு நான் ஹாயா இருப்பேன் அப்படி கிடையாது. ஸோ மனம் திரும்புகள் பரலோக ராஜ் சமீபம். ஸோ அந்த பரலோக ராஜ் நிமித்தமாக இந்த காஸ்பல் நம்ம இந்த சுவிசேஷத்தை நம்ம வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். ஸோ அடுத்தது, ஸோ நம்மளோட மனப்பான்மை எப்படி இருக்கணும், அதை நம்ம எப்படி சொல்லணும்ன்ற சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்ட்ஸ் 4:31, அப்போஸ்தலர் 4:31, 4:31 31-32. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். 32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஆமென். ஸோ இதுதான் பேசிக் அடிப்படையான மனப்பான்மை. பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட வரும்போது இது அதோட அடையாளம். தைரியமா சொன்னாங்க. ஸோ தைரியமா பிரசங்கித்தாங்க. எஸ். ஓகே, எந்த ஒரு இடல் அடையாம இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆமென். ஆமென். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த இது ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இருக்கணும். ஆமென். நம்ம டெய்லி ஹாஸ்பிட்டல் போகிறோம் யாருக்கு சொல்யூஷன் சொன்னால் கூட இது வந்து ஏசப்பா சொல்கிற இது. ஸோ அது மாதிரி அதே மாதிரி எல்லாமே ஒன்றுன்றது அவங்க மனப்பான்மை வந்து டோட்டலி சேஞ்ச். ஒரே தான் இல்லாமல் நாம். எஸ். ஸோ அது மாதிரி எல்லாமே ஒன்று தான், அது வேறு கிடையாது. நம்ம எல்லாமே இயேசுவோட சரீரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று தான் சொல்லி அந்த ஒரு மனப்பான்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்துடும். அது அடிப்படையான விஷயம். அப்படி வரலைன்னா நம்ம we have to check ourselves. நம்ம வசனத்தில் கரெக்டாக இருக்கோமா, நம்மளோட ஜபத்தில் கரெக்டாக இருக்கோமா, அதில் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்தது கம்ப்ளீட் சரண்டர். மார்க் 12:30-31. மார்க் 12:30-31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஓகே, ஸோ இதுதான். ஸோ நம்ம ஃபுல் கம்ப்ளீட் சரண்டர் நம்ம பண்ணிடணும். ஆமென். உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரத்தோட ஃபுல்லாக சரண்டர் பண்ணணும். மத்தேயு 22:37-40. சேம் அதே சேம். மத்தேயு 22, 36, 37, 38, 39, 40. ஆமாம். 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆமென். ஸோ இதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. இதுக்குள்ள எல்லாமே உனக்கு வந்து அணி இருக்கு. நீ அதை பின்பற்றி நீ பண்ணுறத முழு இதயத்தோடு நீ வந்து பண்ணு. அது ஜெபமாகட்டும், சுவிசேஷம் வந்து யார்கிட்ட பார்த்து இது பண்ண சொல்கிறோமோ அதுக்காகட்டும். ஸோ முழுசாக பண்ணோம். ஸோ அதாவது நம்மக்கிட்ட ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து பேசுகிறோம், அவங்கள இது பண்ணால் ஏசப்பா கிட்ட பேசுகிற மாதிரி. ஓகே, ஏசப்பா நம்ம கூட இருக்க வந்து அப்படி பேசுகிற மாதிரி. ஸோ முழு இடித்த அவன் எப்படி நம்ம மீட் எடுக்கலாம், அது ஒரே நோக்கம் தான் இருக்கணும். அது தவிர ஓகே எப்படி இது பண்ணலாம் அந்த இதே கிடையாது. நோ டபுள் அஜெண்டா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் எதுவுமே கூட. ஒரே ஸ்டாண்டர்ட் எப்படி அந்த ஆத்மாவை காப்பாற்றி ஏசப்பா கிட்ட கொண்டு வரணுன்றது ஒரே இது. பிசாசு பிடியிலேருந்து எப்படி வந்து நம்ம பிடிச்சிட்டு வரணுன்றது தான் நம்ம இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம எடுத்துன்னு போனோம்.
எப்போதுமே நம்ம சிலுவையை நம்ம இது பண்ணிட்டு போனோம். ஓகே, மத்தேயு 11 28 29 30. மத்தேயு 11 28 29 30. ஆமாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். ஸோ அதான் இப்போ ஏசப்பா சொல்கிறார். ஸோ நம்மளோட சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து போனோம். அது என்ன பிரச்சனை இல்லை, என்னவா இருந்தாலும், ஆனால் ஏசப்பா நான் இருக்கேன், நீ இது பண்ணாத. ஸோ அவன் மேலே எனக்கு தெரிஞ்சது ஒரே வார்த்தை இயேசு தான். அதுக்கு தான் எனக்கு வேறு எதுவும் தெரியல. நான் அது போய் நான் எடுத்த போய் நான் வந்து சொல்கிறேன். அந்த மனப்பான்மை நம்ம இருக்கணும். ஸோ இந்த நுகம் என்றால் அது இயேசுவோட ஜீவனுள்ள வார்த்தை. அது ரொம்ப மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக ஏற்றுக்கணும், கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கணும். என்ன இருந்தாலும் இடரில் அடையாமல் இயேசுவோட வார்த்தையை நம்ம வந்து படிக்கணும். ஸோ எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு அதை வந்து கடைபிடிக்கணும். என் நுகம் அவங்களோட பாடுகள். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆத்மாக்கு தேவையான இந்த இளைப்பாறுதல் ஏசப்பா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த மனம் திரும்பணும், மனசை வந்து அந்த டயத்தில் மனம் திரும்பணும். ஏசப்பா கூட மனம் திரும்பி அவரோட நம்ம ஒன்றி நின்று நிற்கணும். ஸோ அதுதான் நம்ம ஷுட் பி அவர் ஆட்டிடியூடாக இருக்கணும். அடுத்தது வந்து அதிகாரம் மார்க் 2:10. மார்க் 2:10. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். லூக்கா 5:24. லூக்கா 5:24. லூக்கா 5:24. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ ஏசப்பா செஞ்சது எல்லாமே அதிகாரத்தோடு செஞ்சாங்க, இதோடு செஞ்சாங்க. ஸோ அதே அதிகாரம் நமக்கு அவர் ஏசப்பா வந்து கொடுத்துருக்காரு. நம்ம பார்க்குறோம் அன்றாட வாழ்க்கையில் லூக்கா 10:19 பார்க்குறோம், மத்தேயு 18 பார்க்குறோம், எடுக்கிறோம். ஸோ அதே அதிகாரத்தோட எந்த ஒரு பிசு இல்லாமல் நம்ம நேராக போய் அந்த சுவிசேஷத்தை அழகாக நம்ம வந்து சொல்லணும். அதுதான் நம்ம மனப்பான்மை இருக்கணும். ஒரு செகண்ட் டவுட் அது எதுவுமே எனக்கு இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஓகே, ஸோ நம்ம அவர் பார்க்க மாதிரி சாட்சியோட பிரசங்கிக்கப்பட வேண்டும் சொல்றாரு. ஸோ அது வந்து நம்ம அது வந்து அதுதான் முக்கியம், அது நம்ம பின்பற்றணும். ஸோ அடுத்து ஒரு கடைசி பாயிண்ட் நம்ம வருவோம். ஸோ என்ன சொல்லணும், என்ன வேணா சொல்லலாம், சுவிசேஷம் என்ன வேணா சொல்லலாம், அப்படி கிடையாது. ஆனால் அப்படி கிடையாது. போயிட்டு கதை பேசுகிற கிடையாது. நம்ம பர்பஸ் என்னன்றது நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். இல்லை உள்ளதென்றும் இல்லை என்றும் நம்ம வந்து சொல்லணும். ஸோ உண்மையான தேவன் யார், சத்தியமான தேவன் யார், ஹூ இஸ் த ட்ரூ காட்? ஜான் 4:24. யோவான் 4:24. தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமாம், தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். 1 John 5:20. 1 John 5:20. சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். மேலும் இயேசு கிறிஸ்து எனப்பட்ட அந்த சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். ஆமென். ஆமென். ஸோ இங்கே தான் உண்மையான தேவன், மெய்யான தேவன், சத்தியமான தேவன், வாக்க மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று ஏசப்பா வந்து க்ளீனாக சொல்லிட்டார். ஸோ கரெக்டாக வந்து வசனத்திலே நம்ம வந்து பார்த்தோம். இது நம்ம வந்து ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து கட்டில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, உண்மையான தேவனை தெரியாமல் இருக்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்காச்சு. ஸோ நம்மளோட எவ்வளோ பொறுப்பு நமக்கு இருக்க ஏசப்பா கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காரு. ஏசப்பாவுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஓகே, ஒரு நிமிஷம் ஆகாது. அவர் வெளிப்படுத்தி இது பண்ணி அவர் சொன்ன அபிரகாம் வந்து கல்லுகளாலே நான் உண்டு பண்ணுவேன். ஓகே, அந்த வல்லமை வச்சிருக்காரு. ஆனால் நமக்கு
ஒண்ணுமே அப்பிரயோஜனமான எங்களுக்கு நமக்கு அந்த ஏசப்பா அந்த இதை கொடுத்துருக்காரு, அந்த பாக்கியத்தை அந்த கொடுத்துருக்காரு. பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஸ்லாக்கியத்தை வந்து ஆமென். நம்ம வந்து அது தினந்தோறும் நம்ம அதுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஆமென். நன்றி சொல்லி ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்காரு. எஸ். உன் வாழ்க்கை சும்மா கிடையாது, சும்மா கண்கணிச்சு மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை இவை மூலமா இல்லாம உண்மையான தேவனுக்காக நம்ம தொண்டு செய்யறோம். ஆமென். அது ஒரு மன நிறைவு, அந்த மன இது அது வந்து அனுபவிச்சாதான் தெரியும் உண்மையான தேவனை பத்தி வந்து சொல்றது. ஆமென். ஆமென். ஓகே, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நம்ம வந்து எடுத்து வந்து சொல்லணும். Thank you, ஸோ Jesus. அது அடுத்த கட்டத்தில் அவரோட குணாதிசயங்கள் என்ன, வாட் ஆர் ஹிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதில் பார்த்தோம் தேவன் ஆவியோட உண்மையோடும் இருக்கிறார் சொல்லி பார்த்தோம். 1 ஜான் 4:8. 1 ஜான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அதே இல்லை 16:16. 1:6. அதில் ஜான் 1 யோவான் 4:16. 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். ஸோ இதுதான். ஸோ அவர் அன்பின் சொரூபம். எஸ். அவர் வேற எதுவுமே கேட்கல, எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் கேட்கறது அவரோட அன்பு. அன்பின் நிமித்தமாக தான் அவர் வந்து இறங்கி வந்தார். ஆமென். நம்மளை வந்து மக்கள்லாம் வந்து இது ரட்சிக்கணும். பண்ணாங்கல்ல, மனுக்குல ரட்சகர் அவர். மனித நேயத்துக்காக மனித காக்கிறதுக்காக வார்த்தை வந்து மாம்சமாக மாறி நமக்குள்ள வந்து கிருபையும் சத்தியமாக நம்மளோட நிறைஞ்சு நம்மளை ஆசீர்வதிச்சு நீங்க புறப்பட்டு போ சொல்லி சொல்றாங்க. வாழ்க்கை அர்த்தத்தை கொடுக்குறாங்க. ஆமென். உண்மையான வாழ்க்கை வாழ அவர் வந்து வாழ்ந்து காட்டு, என்னை பின்பற்றுங்க சொல்லி சொல்றாங்க. இதை விட வேற என்ன வேணும்? ஆமென். லட்டா அழகா 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 வந்து தராரு, கொடுக்குறாரு. ஆனா வந்து மக்கள் அதை வந்து புரியாம அறகுறை புரிதல், சத்தியத்தை அறியாம அவங்க இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம வந்து குறிப்பா நம்ம எடுத்து நம்ம சொல்லணும். ஆமென். அந்த ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசலாம் போற வரோம். அதுக்குள்ள நம்ம ஏசப்பா அதை இது பண்ணணும், எப்படி இது நான் எடுத்து சொல்லணும் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் அந்த வந்து குணாதிசயங்கள்ல. ஸோ அவர் எதுக்கு வந்தார்? வாட் இஸ் ஹிஸ் பர்பஸ் ஆஃப் கமிங் இன்டு திஸ் வேர்ல்டு? லூக்கா 19:10. லூக்கா 19:10. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். கரெக்டா? நம்ம இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் நம்ம எப்படி இருந்தோம் அது எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம். ஜீவனை ஆனா இழந்து. அது வந்து நம்மளால முடியாது. ஆனா தேவனால் அவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். ஸோ அதனால அவர் வந்து நம்மளை ரட்சித்து காத்து இது பண்ணுறதுக்காக வந்தார். மார்க் 10:45. மார்க் 10:45. மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். ஸோ அவர் எப்படி பண்ணணும், ஏது செய்யணும் சொல்லிட்டு அவர் பண்ணி காமிச்சிட்டாரு. ஆமென். நம்மளையும் அவர் வந்து பண்ண சொல்றாரு. மீட்கும் சரிங்களா? பொருளாக ஸோ தம்மை- அதுக்காக தான் அவர் வந்ததே. ஆமென். ஸோ ஜான் 18:37. ஜான் 18:37. 7. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவா? ஜான் 18:37 தானே. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஆமென். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். ஆமென். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆமென். ஸோ இதுதான் வந்து ஃபுல் கிரக்ஸை அந்த பிலாத்து கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் சொன்னா அது ஒன்று தான் ஏசப்பா பேசிக்கிறார். எஸ். அதுக்கு மேலே அவர் ஏசப்பா பேசல. எல்லாத்தையும் சொல்லி கிளியர் பண்ணுறாரு எதுக்கு அவர் வந்திருக்காரு சத்தியத்தை சொல்லிட்டு. குறித்து சாட்சி கொடுக்க. சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க. ஸோ நான் தான் சத்தியம்டா, என்னை தெரிஞ்சுக்கோ. ஆமென். ஓகே, இதுக்கு எங்கே என்னமோ பண்ணுறீங்க, ஐஷாட்டியம் பண்ணுறீங்க. ஓகே, தேவனை வந்து தூத்து கொள்றா சொல்லிட்டு க்ளீனாக ஏசப்பா வந்து சொல்கிறார். ஸோ அதுதான். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? ஆமென். வாட் டஸ் ஹி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ்? ஸோ மத்தேயு 28:37, 39. 28ல் மத்தேயு 22. மத்தேயு 22. 22ல் 37, 39. அதை நம்ம பார்த்தோமே. இயேசு அவனை நோக்கி, ஆ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். ஆமென்.
ஸோ ஏசப்பா இது வந்து சொல்கிறார். ஸோ நம்மள்ட்ட அவரை எதிர்பார்க்குறது அதுதான் முழு அன்பு. ஓகே, ஃபுல் சரண்டர். அவர் அதான் வந்து எதிர்பார்க்குறாரு. 1 பேதுரு 1:15-16. 1 பேதுரு 1:15-16. 1 பேதுரு 15. 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஸோ இதுதான் வந்து சொல்கிறார். ஸோ ஃபுல் சரண்டர் பண்ணணும், பரிசுத்த வாழ்க்கையை வாழணும். மனதால், சொல்லால், செயலால் பரிசுத்தம் ஆகணும். ஸோ பரிசுத்தம் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பாவரிக்கை பண்ணோம், வசனத்தை வந்து படிக்கணும், ஜெபம் பண்ணோம், விழித்திருந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை நம்ம அறிக்கை பண்ணணும். அதுதான் முக்கியம், மெயின். ஸோ ஜான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். ஸோ இந்த மனப்பான்மை வச்சுருந்தா நம்ம எல்லாருக்கும் நம்ம வந்து அந்த சுவிசேஷத்தை போய் வந்து சொல்லணும், நம்ம இது பண்ணணும். ஸோ இதுதான் ஏசப்பா வந்து ஒரு பேசிக் லெவலில் கொடுத்த சில இது. நிறைய மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும். மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணோம். அதுதான் வந்து சுவிசேஷத்தோட தேவன். அவர்தான் ரட்சகர், மனுக்குல ரட்சகர். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இது கேட்குற எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் எல்லாரும் கேள்வி கேட்கலாம். ஸோ ப்ளஸ் நம்ம எப்படி அதை ஆயத்தம் பண்ணணும், எப்படி ஆயத்தம் பண்ணணும், வாட் ஷுட் வி டெல் அபவுட் இட் அப்படி சொல்லி வாட் ஷுட் வி டூ, நம்ம என்ன செய்யணும், ஓகே, நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மனப்பான்மை எப்படி இருக்கணும், நம்மளோட ஓகே. ஸோ எதை பற்றி சொல்லணும், இப்போ எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அது வெரி சீக்கிரம் பார்த்துடலாம். தட் இஸ் புறப்பட்டு போனோம். மத்தேயு 28:19. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஸோ அவர் புறப்பட்டு எப்படி போனாரோ அதே மாதிரி நம்மளும் வந்து புறப்பட்டு போக சொல்கிறாரு அதிகாரத்தோட. ஓகே, ஏசப்பா பற்றி நம்ம எடுத்து சொல்லணும், சாட்சியாக நம்ம வந்து சொல்லணும், எனக்கு ஏசப்பா இது பண்ண. அப்புறம் மத்தேயு 26:40. மத்தேயு 26:40. மத்தேயு 26:40. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஸோ நம்ம வந்து பாவியாக இல்லாமல் ஆவியில் வாழணும். 1 மணி நேரம் மிஸ் பண்ணாமல் ஜெபம் பண்ணி ஆகணும். அது ஏசப்பா வந்து கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அது நம்ம வந்து பின்பற்றணும். என்மேல் அன்பாக இருக்கிறவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம வந்து அது கரெக்டாக அதில் நம்ம இருக்கணும். டெஃபினட்டாக இடர்வுகள் வரும். ஓகே, இது ஆனால் வந்து நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில்ன்றது நம்ம கரெக்டாக வந்து முடிவு பண்ணிக்கணும். இப்போ ஏசப்பா சீசத்து வாழ்க்கையில் இது அடிப்படை விஷயம் அதுதான். அதாவது டெய்லி நம்ம பேரளவில் நம்ம சீசனாக இல்லாமல் டெய்லியாக நான் சீசனாக இருக்கேனான்றது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். வசனத்தின்படி நம்ம சீசனாக நான் வாழ்க்கையை வாழ்கிறேனான்னு செக் பண்ணிக்கணும். அதுதான் எனக்கு நம்ம மனுஷங்க நம்ம வந்து அதான் மாம்சம் பலவீனது ஆனால் ஆவி உற்சாகமான. ஸோ மாம்சத்தை விட்டு நம்ம ஆவியில் இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து வார்ஃபேர் பேர் பண்ணணும். டெய்லி யுத்த ஜபம் பண்ணணும். நம்ம வந்து போய் வந்து சுவிசேஷம் சொல்கிறது அந்த பிசாசு நம்ம ஓகே நம்ம வந்து அந்த மனுஷன் பிரச்சனை கிடையாது. மனுஷன் ஆட்கொண்ட பிசாசு மேலே தான் நமக்கு இதுவே போராட்டமே. ஸோ அதுக்கு நம்ம ஆயத்தம் பண்ணிடணும். தேவனோட சர்வாயுத வர்க்கத்தை நம்ம வந்து பிடிச்சிக்கணும். தரித்து கொண்டு தான் நம்ம வந்து போகணும். பலவானை முத்தி கட்டுங்கள், பிசாசை எடுத்து நில்லுங்கள், அப்போது உங்களோட ஓடி போவான். ஸோ அப்படி இப்படி சொல்லும்போது அது வார்ஃபேர் சீஷத்துவ வாழ்க்கைக்கு இன்றியமையாத விஷயம். அது ஏசப்பா நம்ம க்ளீனாக வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அது வசனத்து நிமித்தமாக நம்ம பண்ணோம். ஸோ எப்போதுமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்கு ஒரு கடைசி வசனத்தை பார்த்துடலாம். 1 பேதுரு 3:15. 1 பேதுரு 3:15.
1 பேதுரு 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கும் எழுதியிருக்கிறான். 3:15. 2 தீமோத்தேயு 4:2. 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதாய திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. க்ளீனா லெஃப்ட் ரைட் சென்டர் போட்டு உடச்சிட்டார் க்ளீனா. ஸோ சும்மா போயிட்டு அவன் காதுக்கு அவன் என்ன கேட்க விருப்பப்படுறான்ட்டு நம்ம வந்து சொல்கிறதுக்கு கிடையாது. சத்தியத்தை மட்டும் டேரெக்டாக நம்ம வந்து சொல்லிடணும், அட்டாக் பண்ணி நம்ம சொல்லிடணும். இதுதான் வந்து மிக கடைசி வசனம் மார்க் 16:15. மார்க் 16:15. மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். ஸோ இதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டியது. எல்லாமே நம்ம வந்து வசனத்து நிமித்தமாக தான் பார்த்தோம். வசனத்துக்கு மேலே நம்ம எதுவுமே நம்ம வந்து பார்க்கல. ஸோ இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஓகே, தான் உண்மையான தேவன். ஓகே, அவர் நமக்கு மனுக்குள்ள ரட்சகர். ஸோ அவரை நம்ம வந்து பின்பற்றுறது தான் நித்திய ஜீவனுக்கான ஒரே வழி, ஒரே இது. வசனத்தை பின்பற்றணும். யாருக்கும் எந்த டவுட் இருந்தால் இந்த ஃபோன் நம்பரில் எனக்கு கேளுங்க. ஓகே, ப்ளஸ் உங்களுக்கு பைபிள் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து அந்த கான்டாக்ட் பண்ணலாம். காசு பணம் எதுவுமே கிடையாது, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க ஏசப்பா வந்து சொல்லியிருக்கிறாரு. ப்ளஸ் இந்த யுத்த ஜெபத்துக்கு பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுனா அந்த டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் கேட்கலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் மகிமை உண்டாவதாக.